Honda Big Wingல அவைலபிளா இருக்கக்கூடிய Honda CB350 RS வண்டியை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு ரிவ்யூ வீடியோ தான். சோ இத பத்தின ப்ளஸ் அண்ட் மைனஸ் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல இதோட பாசிட்டிவ்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்தட்டிக்கலி இந்த வண்டி வந்து உங்களுக்கு லுக் வைஸாக நல்லாயிருக்கும். ஸோ அப்பீலிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து போடுறீங்க, இல்லை ஒரு வீடியோ எடுத்து போடுறீங்க, இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டியினுடைய லுக் அண்ட் அப்பீலிங் நல்லாவே இருக்கும். குறிப்பாக இதனுடைய அந்த ஃபேட் டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லுக் வந்து கொடுக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, லுக்ஸ் வைஸாக வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் RE கிளாசிக்கு அதுக்கப்புறம் வந்து மற்ற நியோ நெட்ரோ பைக் செக்மெண்ட்ஸில் என்ன வண்டி எடுத்தாலும் அது கூட கம்பேர் பண்ணும்போது இதோட விசுவல் அப்பீல்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் ரெண்டாவது இதனுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ் யூஸ்வல் நம்ம ராயல் என்ஃபீல்டு வெஹிக்கிள்ஸ்லாம் வர்ற மாதிரியான ஒரு லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின் இது. ஸோ இந்த லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்றதுனால உங்களுக்கு நீங்கள் லாங் டிரைவ்லாம் அடிக்கிறீங்க, இல்லை ஒரு நிறைய பம்பியான ஏரியாக்கெல்லாம் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கியர் சேஞ்சிங் பெருசாக பண்ணாமையே உங்களுக்கு அந்த இன்ஜின் ஸ்மூத்னஸை வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து இந்த டால் கியரிங் வந்து உங்களுக்கு மிக்சடு ஃபீலிங்ஸையும் கொடுக்கலாம். அண்டு ரைடிங் போஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு நியூட்ரல் அண்டு கமிட்டடுக்கு நடுவில் ஒரு ஸ்வீட்டான ஒரு ஸ்பாட் மாதிரி இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டு ரைடிங் கம்ஃபர்ட்டை வந்து கொடுக்கும். ஏன்னா ரைடர் சீட்டை வந்து ரொம்பவே லார்ஜாக கொடுத்துருக்காங்க அதனால். அண்டு வண்டியோட ஓவரால் வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 179 கிலோ வண்டி வந்து இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஓட்டிகிட்டு போகும்போதும் மற்ற சமயங்கள்லையும் உங்களுக்கு வந்து ஒரு லைட் வெயிட் பைக் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ சேசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரில்லியண்ட்டான ஜாப் இந்த வெயிட் பேலன்சிங்கில். ஸோ உங்களுக்கு ஒரு ஹெவியான வெஹிக்கிளை வந்து நம்ம ரைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது வந்து ஃபீல் ஆகவே ஆகாது. சில சமயம் கார்னரிங்கில் மட்டும் உங்களுக்கு அது ஃபீல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த வண்டி வந்து ஃபுல்லாகவே வைப்ரேஷன் ஃப்ரீ அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. பட் வந்து வைப்ரேஷனை நல்லாவே மினிமல் பண்ணியிருக்காங்க. ஒரு நீங்கள் டிரைவ் அடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஹேண்டில் பாரில் பெரிய அளவுலலாம் நீங்கள் வந்து வைப்ரேஷன்ஸே பெருசாக வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. பட் இருந்தாலும் ஸ்லைட்லி ஹை ஸ்பீடில் போகும்போது ஸ்லைட்லி உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். பட் வைப்ரேஷன் வந்து நல்லா மினிமல் பண்ணியிருக்காங்க இந்த செக்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய மற்ற வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப. அப்புறம் ஹோண்டாவுடைய இந்த காம்பனன்ட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அண்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரபிள் ஃப்ரீயான ஒரு இதாக இருக்கும். ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வண்டியோடைய எக்ஸாஸ்ட் நோட் அது வந்து தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா துண்டாக தெரியும் இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஓரளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. அண்டு நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதோட LED ஹெட்லைட்ஸ் இது ஆஸ்தட்டிக்காக ரொம்பவே அப்பீலாக இருந்தால் கூட லைட்டிங்ஸ் வந்து நம்ம ஆன் ரோட்டில் ஓட்டிகிட்டு போகும்போது போதுமான அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் ஃபெண்டர், ஆக்சுவலாக அந்த ஃப்ரண்ட் மட்கார்டு அது வந்து பார்க்குறதுக்கு லுக் வைஸாக நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் வந்து அது கொஞ்சம் யூஸ்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பிளாஸ்டிக் ஃபெண்டர் வந்து சம்டைம்ஸ் வெயிட் அதிகமாக கொடுக்கும்போது பிரேக் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஒரு சில கேசஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றதும் நம்ம காதுக்கு வந்தது. இந்த வண்டி வந்து உங்களுக்கு ரியர் பயாஸ்டு டயர் பேஸ் பண்ண வண்டி. ஸோ அதாவது வெஹிக்கிளோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பேக் சைடு இருக்கும். ஸோ ஒரு லைட்டான ஹேண்டில் பார் தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சிட்டி டிராஃபிக்ஸில் ஓட்டும்போது நல்லா இருக்குது. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்னரிங்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட் கொடுத்து உங்கள் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணி நீங்கள் கார்னர் வந்து பண்ணணும். அது ஒரு பெரிய ட்ராபேக். ஓவராலாக ஒரு ரோட்ஸ்டரும் இல்லாமல் ஸ்க்ராம்ப்லரும் இல்லாமல் ஒரு மிக்ஸ்டு ஐடென்டிட்டியோடு இருக்கக்கூடிய இந்த ஹோண்டா CB350 RS இந்த மாடலை பற்றினா உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு மறக்காமல் மேலும் நிறையா ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு LSC தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகைன்.